அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை 24 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 ஃபங்க்ஷன் இருந்ததுங்க. அதனால் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் என்னால் போட முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணவே இல்லை. நாங்கள் காலையில் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி ஃபங்க்ஷனுக்காக போயிட்டோம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்ன மாதிரி அம்மா இருக்கிறதுனால பொண்ணுகளை நான் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து அனுப்பிக்கிறேன், நீங்கள் கிளம்பி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் போய் துடியலூர் பக்கம் இவங்க வீடு கிரகப்பிரவேசம். இது எங்கள் வீட்டில் அவரோட சொந்த தாய்மாமாவோட பேரன் பேத்தி இவங்க. அதாவது பேரன் எங்கள் வீட்டில் அவரோட தாய்மாமா பொண்ணு இவங்க, இந்த மாலை போட்டு நிற்கிறவங்க, ரெட் சாரி, அவங்களோட பையன் வீடு புண்ணியர்ஜனை. அதுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு நல்லபடியாக விசேஷத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லோக்கல்லையே 2 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியாக எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பூஜை இதெல்லாம் பண்ணினாங்க. எனக்கு அந்த பூஜை இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. சரி, எதுக்கும் நம்ம அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் காமிச்சோம்னா வீடு புண்ணியர்ஜனை பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து அதை ஒரு அழகான கோர்வையாக உங்களுக்காக இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடியோ போர் அடிக்குது, யாரோ வராங்க அப்படின்னு ஏதாவது நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை பொறுமையாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு கதை கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், அதுக்குண்டான பதிலை நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அதாவது ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து அடுத்த ஃபங்க்ஷனான ஒரு காது குத்து ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு என்கேஜ்மெண்ட். இது ரெண்டும் உடுமல்பேட்டிலேயே இருக்கிறதுனால முன்னத்து நாள் பிளான் பண்ணும்போதே டிராஃபிக் எப்போவும் முகூர்த்த நாள் அன்னைக்கு கோயம்புத்தூர்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நம்ம நினச்ச டயத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. அப்படிங்கிறதுனால தான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போக வேண்டியதாக இருந்தது. போயிட்டு நல்லபடியாக எல்லாம் பார்த்துட்டு அதோட கிளம்பி வர்ற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லும்போது எங்கள் வீட்டில் அவர் என்ன சொல்லிட்டாரு, மெயின் ரோடு போயிட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம க்ராஸ் பண்ணி போக முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி வீடியோஸ் கரெக்டாக வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்துங்க, ஒரு சின்ன வீடியோ மட்டும் ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் உங்களோட டிரைவிங் வேலையை பாருங்கள், நான் அப்படியே கொஞ்சம் ஷார்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் தேவையான மாதிரி வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ரீல்ஸுக்கு பக்கம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவர் கூட பேசிகிட்டே அப்படியே உடுமல்பேட் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா காதுகுத்து வீட்டில் காதுகுத்து காலையிலேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நல்ல டயத்தில் தான் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணுவாங்க. அதனால் அங்கே கிரகப்பிரவேச டயத்தப்போவே பார்த்திங்கன்னா இங்கேயும் காதுகுத்து இருந்தது. நம்ம ரெண்டும் ஒன்றா பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துட்டால் அப்புறம் லோக்கல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு இங்கே போனது. முடிச்சுட்டு வரும்போது காதுகுத்தெல்லாம் முடிஞ்சுது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னோடய வழி சொந்தம். நான் இங்கே இந்த புண்ணியர்ஜனை வீட்டில் எங்கள் வீட்டுக்காரரோட தாய்மாமா பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு வழியாக இவரோட சொந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுங்க, நீ அடுத்து என்னோடய சொந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னது. அந்த அக்கா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளோ சுருக்குன்னு பட்டுது. என்ன காரணம்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல உங்களுது எங்களுதுன்னு பிரித்து பேசாத, நம்மளுதுன்னு சொல்லி பழகணும் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன தான் எத்தனை பேர் இருந்தாலும் வீட்டில் ஒரு பெரியவங்கன்னு இருந்தால் நம்ம செய்கிற செயல்களில் ஒரு சின்ன தப்புன்னாலும் எடுத்து சொல்லுவாங்க, நம்ம திருத்திக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் தான் இல்லாமல் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லாமல் அது மாதிரியெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அவங்க சொன்னது அவ்வளோ நல்லா இருந்தது மனசுக்கு. அதை காரில் வரும்போது நானும் எங்கள் வீட்டில் அவரும் பேசிக்கிட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு அப்போவே என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக அவங்கள மென்ஷன் பண்ணி இதை சொல்லணும்னு. அந்த அக்காவுக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கல்யாணம்னு ஆயிட்டா 2 வீடும் ஒன்றாயிரும். அப்போது அவங்க சொந்தம் நம்ம சொந்தம் அப்படின்னு பிரித்து பார்க்காம நம்ம சொந்தம்னு சொல்ல சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடக்கும் இல்லைங்களா. அதாவது சொந்தங்களை மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களும் ஒன்று தாங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாலே
அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள பெரிய பார்ஷியாலிட்டியோ நீ பெருசா நான் பெருசாங்கிற ஈகோவோ எதுவுமே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கங்கள், நல்ல செயல்கள். இதையெல்லாம் சொல்லித்தர்ற பெரியவங்களை இன்றைக்கி நாம் நிறைய தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா நிறைய சம்பாதிக்கிறதுக்காகவும் இல்லை நம்மளோட வாழ்க்கை தரம் இனியாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடுற ஓட்டத்தில் நிறைய பழைய விஷயங்களையாகட்டும், நிறைய உறவுகளையாகட்டும் எல்லாமே தொலைச்சிக்கிட்டு போகிறோம். இது எல்லாமே தொலைக்கும் போது அது பெருசாக தெரியாது. அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உட்காந்து நம்ம யோசனை பண்ணும்போது எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்திருக்குது, அதோட அருமை தெரியாமல் அதையெல்லாம் இப்போ தொலைச்சிட்டோமே அப்படின்னு எனக்கு இந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் எதில் இருக்கோ இல்லையோ எங்கள் அப்பா விஷயத்தில் இருக்குது. ஏன்னா அப்பா இருக்கும்போது நான் ரொம்ப பெருசாக அப்பா பற்றி இது பண்ணலை. ஆனால் அவர் இல்லாத இப்போது அந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா அவரை நினைக்காத நாளே இல்லை. அப்படித்தாங்க மனசெல்லாம் கனத்து போச்சு. அடுத்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த காது குத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அதோட ஒன்றா ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட், அங்கேயும் சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம்.